வணக்கம், I'm Dr.Shwetha Rahul and நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் பேச போகிறோம். சென்னையில் சம்மர் வந்துருச்சுன்னு நான் சொல்லி தெரியணும்னு இல்லைங்க. எல்லாரோட ஃபேஸில் வடிகிற ஆயில் இருந்தே எல்லாருக்குமே தெரியும் சென்னையில் சம்மர் வருது, பயங்கர ஹீட்டு, பொழக்குது மண்டையை. ஸோ இப்போ சம்மர் வந்துருச்சு அப்படிங்கும்போது எல்லாரோட ஸ்கின்னுமே அப்படின்னு ஒரு மாற ஆரம்பிச்சிடும். இதனால உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். சம்மரில் எத்தனை வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணலாம், சன்ஸ்க்ரீன் போட்டால் ஆயிலியாக இருக்குமா, பிம்பிள்ஸ் வருமா, மாய்ஸ்சரைசர் தேவையா அப்படிங்கிறத நிறைய பேருக்கு இருக்கிற டவுட். ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு கிளியர் அவுட் பண்ண போகிறோம். சம்மரில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அதாவது ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் ஹவு டு வி சேஞ்ச் அவர் ரொட்டீன்ஸ். பிகாஸ் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இட்ஸ் பின் அ ட்ரை சீசன் சென்னையில். இல்லை கொஞ்சம் ஒரு எக்ஸ்டெண்டட் ட்ரை சீசனாகவே இருக்குது. இப்போ தான் நம்மளுக்கு அந்த ஒரு ஆயிலினஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்கின்ல சீப்பன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வரைக்கும் யூஸ் பண்ண மெடிகேஷன் எல்லாமே கொஞ்சம் சூட் ஆகாத மாதிரி இருக்கும். முன்னே யூஸ் பண்ண சன்ஸ்கிரீன், டிசம்பர் ஜான்ல யூஸ் பண்ண சன்ஸ்கிரீன் இப்போ கொஞ்சம் ரொம்ப ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கும். மேக்கப் முன்னே போட்டது இப்போ ஒழுங்கா செட் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ப்ராப்ளம்ஸ் தட் வி ஃபேஸ் வென் சம்மர் ஸ்டார்ட் செட்டிங் இன். எஸ்பெஷலி சென்னை மாதிரி ஒரு ட்ராபிக்கல் கிளைமேட்ல எப்பவுமே அடிச்சா சம்மர் பயங்கரமா அடிச்சு தூக்கிற ஒரு வெதர் வேற. ஸோ வில் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் வித் யோர் பேசிக் ஸ்கின் கேர். ஓகே, பேசிக் ஸ்கின் கேர்னா எதை நான் குறிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி வில் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் வித் யோர் ஃபேஸ் வாஷ். அதாவது ஃபேஸ் வாஷை எத்தனை வாட்டி பண்ணலாம் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது. ஓகே, இஃப் சப்போஸ் இது வரைக்கும் நீங்கள் ஒரு 2 to 3 டைம்ஸ் டே பண்ணுறீங்கன்ட்டு வச்சுக்கோங்களேன். யூஸ்வலாக நடைமுறை வாழ்க்கையில் மோஸ்ட் பீப்புள் என்ன 2 வாட்டி பண்ணுவோம், இல்லை அதுக்கு மேலெல்லாம் யாருக்கும் டைம் இருக்காது. ஸோ ட்வைஸ் அ டே யூ வில் வாஷ் யோர் ஃபேஸ். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு க்ரீஸியாக இருக்குன்னா ஒரு 3 டைம்ஸ் டே வாஷ் பண்ணுவோம். சம்மர் டைமில் யூ கேன் வாஷ் யுவர் ஃபேஸ் அப் டில் 4 to 5 டைம்ஸ் அ டே. ஒன்றும் ஆகாது, இட்ஸ் குவைட் ஓகே, இட்ஸ் குவைட் நார்மல். ஏன்னா த டஸ்ட், கிரைம், ஆயில் செக்ரீஷன் எல்லாமே அதிகமாகிற ஒரு பட்சத்தில் இட்ஸ் ஓகே டு வாஷ் யுவர் ஃபேஸ் 4 to 5 டைம்ஸ் அ டே. இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். பட் இதில் எத்தனை வாட்டி நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. 3 டைம்ஸ் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஒரு ஃபேஸ் வாஷ்னா நம்ம ஒரு ப்ராடக்ட், அதாவது சோப்போ இல்லைன்னா ஒரு ஃபேஸ் வாஷோ வச்சு வாஷ் பண்ணுறது அப் டில் 3 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே யூஸ் ஜஸ்ட் பிளெயின் வாட்டர். இன்ஃபேக்ட் பிளெயின் வாட்டர் யூஸ் பண்ணுறதோட கொஞ்சம் கோல்ட் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு டேக் அவே அண்ட் கிவ் யூ தட் பிட் ஆஃப் ஃப்ரெஷ்னஸ் ஆன் த ஸ்கின். அண்ட் கோல்டு வாட்டர் போரை க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இஸ் அ மித். இங்கேயே நான் அதை சொல்லிடுறேன். தெர் இஸ் நோ போர் க்ளோசிங் ஓப்பனிங். இந்த போர் அப்பத்துக்கு பார்க்கும்பொழுது பிகாஸ் அந்த கோல்ட் வாட்டர்னால இட் கொஞ்சம் ஸ்கின் அந்த மசில்ஸ், இந்த ஸ்கின் அப்பத்துக்கு கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகும்பொழுது ஒரு ராதர் கண்ட்ராக்ட் ஆகும்பொழுது இந்த போர் குட்டியா இருக்குமே தவிர இந்த போர் ஓப்பனிங் க்ளோசிங் அதெல்லாம் மித்து. கோல்ட் வாட்டர் போட்டால் எப்படி இருக்கும்னு. கோல்ட் வாட்டர் இஸ் ரிஃப்ரெஷிங். அஃப்கோர்ஸ் போட்ட உடனே நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீல் வரதுனால யூ கேன் யூஸ் வாட்டர் டு வாஷ் யுவர் ஃபேஸ். ஸோ கமிங் பேக் டு அவர் டாபிக், 3 டைம்ஸ் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். மிச்ச டைம் உங்கள் ஃபேஸை க்ளீன் பண்ணணும்னா பிளெயின் வாட்டர் வச்சே பண்ணிக்கலாம். ஈவன் 3 to 4 டைம்ஸ் வெறும் பிளெயின் வாட்டர் வச்சு பண்ணிக்கலாம். இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆல்டர்னேட்டிவ். தெர் இஸ் இப்போ மோஸ்ட் விமன் பார்த்தீங்கன்னா யூ வுட் ஹவ் ஹர்ட் ஆஃப் அ மிசெல்லார் கிளென்சர்னு, இல்லையா? மிசெல்லார் கிளென்சர் என்ன அப்படின்னா ஆயில் அண்ட் வாட்டர் கிளென்சர். இதாவது மேக்கப் ரிமூவிங்க்கு நிறைய பேர் யூ வுட் ஹவ் ஹர்ட் ஆஃப் திஸ். இந்த மிசெல்லார் இல்லைன்னா ஆயில் அண்ட் வாட்டர் ஈஸியாக மேக்கப் எடுத்துருங்கிறது. இந்த மிசெல்லார் வாட்டர் அதே வைப்ஸா வருது. இப்போ சின்ன சின்ன வைப்ஸா, இட்ஸ் வெரி கியூட். ஒரு சின்ன டப்பால இருக்கு அண்ட் இட் கம்ஸ் அஸ் அ வைப். இப்போ ஃபேஸ் வாஷ் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் ஸ்கின் டைப். சப்போஸ் ஒரு ரொம்ப ஆயிலி ஃபேஸாக இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் யூஸ் பண்ண ஃபேஸ் வாஷ் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ டியூரிங் சம்மர்ஸ் பிகாஸ் இன்னமும் ஆயிலி ஆகுது உங்கள் ஃபேஸு. அப்படி இருக்கிற பட்சத்தில் சூஸ் அ ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். அதாவது ஒரு நல்ல ஒரு கிளென்சிங் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். பட் இதுவுமே ரொம்ப போட்டு தேக்காதீங்க. டோன்ட் கீப் ரப்பிங் த ஸ்கின் வெல் யூ ஃபேஸ் வாஷ். ஒரு லைட்டாக ஒரு ஜென்டலாக ஒரு 2-3 ஆக்ஷன்ஸ் ஆஃப் ரப்பிங் யோர் ஃபேஸ் அண்ட் வாஷ் பண்ணிடுங்க. ரொம்ப போட்டு தேக்காதீங்க. அந்த எண்ணெய் எடுக்கிறேன், பிசுக்கு எடுக்கிறேன்னு தட் will end up injuring the skin and damaging. ஸோ ஒரு ஃபோமிங் கிளென்சர் யூஸ் பண்ணுறது இஸ் பெட்டர் ஃபார் ஆயிலி ஸ்கின் டைப்ஸ். அண்ட் சாலிசிலிக் ஆசிட் பேஸ்டோ இல்லை டீ ட்ரீ ஆயில் பேஸ்டோ யூஸ் பண்ணுறது டஸ் டெஃபினெட்லி ஹெல்ப். இது ஒன்று. உங்களுக்கு ஒரு ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்ட்டு வச்சுக்கோங்களேன். பீப்புள் வித் ட்ரை ஸ்கின் ஈவன் டியூரிங் சம்மர் தே வில் ஹேவ் a little bit of dryness. அது ரொம்ப ட்ரையாக இருக்காது, பட் ஓரளவுக்கு ட்ரையாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க யூ கேன் யூஸ் அ ஃபோமிங்கும் யூஸ் பண்ணலாம். யூ கேன் ஆல்சோ யூஸ் அ ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் ஆர் யூ கேன் யூஸ் அ ஜென்டில் கிளென்சர் விச் இஸ் மென்ட் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின். அந்த மாதிரி ஒரு ஸ்லைட்லி க்ரீமி டெக்ஸ்டர் இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா. நெக்ஸ்ட் we will go to the topic of sunscreens. ஸோ சன்ஸ்கிரீன் தேவையா அப்படிங்கிறது, அஃப்கோர்ஸ் எந்த சீசன்லையும் சன்ஸ்கிரீன் தேவை. எஸ்பெஷலி இன் சம்மர்ஸ் வெயில் பொழக்குது, அதனால கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் தேவை. இது எப்படி சூஸ் பண்ணுறது? பிகாஸ் மோஸ்ட் பீப்புள் ஹாவ் அன் இஷ்யூ வித் சன்ஸ்கிரீன். ஆல்தோ என்ன பேரடாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சம்மரில் தான் இருக்கிறதுலே ரொம்ப தேவை.
ஆனா சம்மர்ல தான் நம்ம ஊர்ல சன்ஸ்கிரீன் போடுறதும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து எது போட்டாலும் வேர்த்து ஊத்தும், எது போட்டாலும் எண்ணெய் வடியும். ஸோ இது எப்படி சூஸ் பண்றது அப்படிங்கிறது இட்ஸ் அ டிஃபிகல்ட் சாய்ஸ். நான் இல்லைன்ட்டு சொல்லல. சன்ஸ்கிரீனுங்கிறது அவங்களோட ஒரு ஜேர்னி. அதாவது வந்து எந்த சன்ஸ்கிரீனுமே யாருக்குமே டக்குன்னு செட் ஆயிடாது. உங்க ஃப்ரெண்டு வாங்கியிருப்பாங்க, ஆன்லைன்ல பார்த்து வாங்கியிருப்பாங்க, இல்ல டாக்டர் கொடுத்தே வாங்கியிருப்பாங்க, நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க போட்டு பார்த்தா ஐயோ என்னப்பா இப்படி இருக்கு நம்மளுக்கு அப்படின்னு தோணும். திஸ் இஸ் a very common thing with people because I'll tell you why. Each person's skin reacts differently to sunscreen. Each person feels differently. அதாவது நம்ம போட்டப்புறமும் நம்ம எப்படி இருக்கோம் பார்க்கறதுங்கிறது அவங்களோட ஒரு பர்டிகுலர் பெர்செப்ஷன். அதாவது ஓகே இது நம்மள கொஞ்சம் பிரைட்டா இருக்கு பார்க்கறதுக்கு, இல்ல இது கொஞ்சம் டல்லா இருக்கு அப்படிங்கிறது இட்ஸ் an individual reaction. ஸோ சன்ஸ்கிரீன் சூஸ் பண்ணும்போது சம்மர்ல நான் என்ன ஜென்ரலா சொல்லுவேன்னா, whether you have an oily skin or dry skin, நம்ம வெதருக்கு ஜெல் பேஸ் சன்ஸ்கிரீனை சூஸ் பண்ணிக்கோங்க. க்ரீம் பேஸ் சன்ஸ்கிரீன் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வின்டர் மந்த்ஸ், அதாவது கொஞ்சம் ட்ரை டிசம்பர் ஜனவரி மந்த்ஸில் தான் பெட்டராக இருக்கும். அண்ட் பீப்புள் வித் வெரி ட்ரை ஸ்கின், இல்லைன்னா 40-50 above வேர் தே ஆல்ரெடி ஹேவ் ட்ரை ஸ்கின், இவங்களுக்கு க்ரீம் பேஸ் சன்ஸ்கிரீன்ஸ் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வெதருக்கு சூட் ஆகும். பட் ஃபார் எவ்ரிபடி எல்ஸ் ஜெல் பேஸ் சன்ஸ்கிரீன், அதாவது க்ரீம் ஜெல் இல்லைன்னா ஜெல் பேஸ்ட்னு சொல்றது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாட்டர் ஜெல் பேஸ் சன்ஸ்கிரீன் கூட அவைலபிளா இருக்கு. அதாவது ஒரு அக்வஸ் பேஸ் ஒரு வாட்டர் பேஸ்ல கூட சன்ஸ்கிரீன்ஸ் ஆர் அவைலபிள். அப்படி இருக்கும்போது இட் ஃபீல்ஸ் வெரி லைட் ஆன் த ஸ்கின். ரொம்ப லைட்டா இருக்கு. இட் டசன்ட் ஃபார்ம் ஒரு ஒயிட் கோட் ஃபார்ம் ஆகிறது கிடையாது. அண்ட் இட் ஃபீல்ஸ் லைட் ஆன் த ஸ்கின். ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் மோஸ்ட் பீப்புள். நீங்க பட் நான் அதுவும் சொல்லிடுறேன், சன்ஸ்கிரீன் வந்து இஸ் யோர் ட்ரையல் அண்ட் எரர். ஒரு 2 சன்ஸ்கிரீன் ட்ரை பண்ண அப்புறம் தான் ஒரு நல்ல சன்ஸ்கிரீன் செட் ஆகும். ஸோ நல்ல செட் ஆயிடுச்சுன்னா அதை பிடிச்சிக்கோங்க, விட்டுறாதீங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஒன் திங். அண்ட் சன்ஸ்கிரீன் வந்து ஆல்வேஸ் யூஸ் இட் 15 minutes to 20 minutes பிஃபோர் யூ கோ அவுட். சன்ஸ்கிரீன் இப்போ வந்து நான் கதவுலேருந்து காலை வெளியே வைக்கிறேன் அப்போதான் சன்ஸ்கிரீன் போட்டு போறேன்னா அது ஒர்க் ஆக போறது இல்லை. அட்லீஸ்ட் 15 to 20 minutes முன்னே போடும்போது தான் அந்த ப்ரொடெக்ஷன் செட்ஸ் இன். அண்ட் மேக் ஷூர் யூர் அப்ளைங் அடிக்வெட் குவான்டிட்டி. அதாவது சும்மா ஒரு இத்தினூண்டு எடுத்து சும்மா ஒரு 4 டாட் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் கையில தடவிட்டு அதுக்கப்புறம் முகத்துல போட்டு அப்புறம் போறது நிறைய பேர் உண்டுன்னு தெரியும். பட் அப்படி பண்ணாதீங்க. நெவர் டேக் யுவர் சன்ஸ்கிரீன் அண்ட் புட் இட் ஆன் த பாம். ஃபர்ஸ்ட் கையில போட்டு நல்லா தேய்ச்சிட்டு, எந்த கிரீமுமே சொல்றேன், சன்ஸ்கிரீன் மாய்ஸ்சரைசர் எதுவா இருந்தாலும் கையில போட்டு அப்புறம் ஃபேஸ்ல போடாதீங்க. ஆல்வேஸ் டேக் யுவர் சன்ஸ்கிரீன் ஃபுல் ஃபேஸுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் ஃபிங்கர் சன்ஸ்கிரீன் தேவை இருக்கும். இதை எடுத்துட்டு டேப் இட், டாட் பண்ணுங்க ஃபுல்லாவே, அண்ட் தென் ஸ்லைட்லி அப்ளை இட். என்னைக்குமே சன்ஸ்கிரீனை போட்டு தேய்க்க கூடாது. இதை வந்து லைட்டா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணணுமே தவிர நெவர் ரப் இட் இன்டு தி ஸ்கின். ஸோ தட் இஸ் ஒன் பாயிண்ட். மாய்ஸ்சரைசரும் போடுறேன், சன்ஸ்கிரீனும் போடுறேன். எதை ஃபர்ஸ்ட் போடுறது டாக்டர்னு கேட்டிங்கன்னா, என்னைக்குமே ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் தான். ஃபேஸ் வாஷ் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அப்புறம் வெளியே போகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னே உங்கள் சன்ஸ்கிரீனை மேலே போட்டு போங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் திங். அண்ட் ஆல்சோ பாடி சன்ஸ்கிரீனை தனியாக வச்சுக்கோங்க. டோன்ட் மிக்ஸ் யுவர் ஃபேஸ் சன்ஸ்கிரீன் அண்ட் யுவர் பாடி சன்ஸ்கிரீன். பாடிக்குன்னு இருக்கிற சன்ஸ்கிரீன் வந்து ஒரு லோஷன் ஃபார்ம்லையோ ஒரு ஸ்ப்ரெட்டபிள் ஃபார்ம்லையோ இருக்கணும். இல்லைனா வந்து என்ன ஆகும், அங்கங்கே திட்டத்திட்டா நிற்கும். அண்ட் ஆல்சோ வந்து ஒரு ஸ்ப்ரெட்டபிலிட்டி இருந்தால் தான் ஈஸியாக போட முடியும். அண்ட் பாடிக்கு ப்ரிஃபரபிளி ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்க. அதாவது இந்த SPF வந்து கொஞ்சம் ஹையராக இருக்கும். ரெண்டாவது வந்து ஜிங்க் ஆக்சைடு, டைட்டானியம் டை ஆக்சைடு, இந்த மாதிரி கான்ஸ்டியூன்ஸ் இருக்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க ஃபார் த பாடி சொல்றேன் நான். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் யுவர் சன்ஸ்கிரீன்ஸ். அடுத்தது வந்து நம்ம வரப்போகிறது மாய்ஸ்சரைசருக்கு. மாய்ஸ்சரைசர் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஏற்கனவே பிசு பிசுன்னு இருக்கு, இதுக்கு மேலே ஒரு மாய்ஸ்சரைசர் வேற தேவையா அப்படின்ட்டு கேட்குறது நல்ல கேள்விதான். ஏன்னா வந்து இந்த வெதரில் யாருமே மாய்ஸ்சரைசர் போடுறது கஷ்டம். பட் இட் இஸ் நெசசரி. மாய்ஸ்சரைசரை மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. ஸோ வெதர் இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஆயிலி ஸ்கின் இருக்குன்ட்டு வச்சுப்போம், இன்னுமே ரொம்ப வந்து இட் வில் ட்ரிப். ஸோ அதனால சூஸ் அ வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர். இன்னைக்கு நிறையவே வந்து வாட்டர் ஜெல்ஸ் ஆர் அவைலபிள். ரொம்ப அக்வஸ் பேஸ்ல ஒரு டிரான்ஸ்பரண்டா ஒரு ஜெல் மாதிரி இருக்கிறது இருக்கு. வெறும் பிளெயின் ஹைலூரோனிக் ஆசிட் ஜெல் இருக்கு, விச் ஒர்க் வெரி வெரி வெல். ஹைலூரோனிக் ஆசிட் இஸ் அ வெரி நைஸ் மாலிக்யூல். அதாவது வந்து இது அதுவும் இல்லாமல் வேரியஸ் மாலிகுலர் வெயிட்னு நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல வரும்பொழுது வெறும் ஒரு பேசிக் ஒரு வாட்டரி ஜெல்லா இருக்கும்பொழுது அந்த டெக்ஸ்டர் வந்து மோஸ்ட் பீப்புளோட ஸ்கின்னுக்கு சூட் ஆயிடும். ஸோ பீப்புள் வித் ஆயிலி skin use a water based very light moisturizer. People with dry skin இது வரைக்கும் வந்து ஒரு அளவுக்கு ஒரு ஹெவி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்போ ஷிஃப்ட் டு அ லைட் க்ரீமி மாய்ஸ்சரைசர். அதாவது அந்த டெக்ஸ்சரே வந்து கம்மி ஹெவினஸோட ஒரு லைட் மாய்ஸ்சரைசரை சூஸ் பண்ணிக்கோங்க. க்ரீமியா இருக்கலாம் பட் லைட் க்ரீமி. நெக்ஸ்ட் வில் கோ அஹெட் டு எக்ஸ்ஃபோலியேஷன். ஓகே, இப்போ இன்னைக்கு இந்த காலத்துல நிறைய பேர் வந்து they are doing home peels for exfoliation. ஸோ எக்ஸ்ஃபோலியேஷன் பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி சம்மர்ஸில் பேச வேண்டியது. ஏன்னா சம்மரில் வந்து உங்களுக்கு தி அமௌண்ட் ஆஃப் ஸ்கின் டர்ன் ஓவரும் சரி, தி அமௌண்ட் ஆஃப் டஸ்ட் அண்ட் கிரைமும் சரி, எல்லாமே அப்படியே ஃபேஸில் அடைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளே வந்து வில் ஃபீல் ஓகே கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணலாமா, கொஞ்சம் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணலாமா அப்படின்ட்டு தோணும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது would you prefer, there are 2 types of exfoliation. ஒன்று ஃபிசிக்கல், அதாவது வந்து ஒரு நரன்ட்டு இருக்கிற அந்த ஸ்க்ரப்பை வந்து நம்ம ஃபேஸில் போட்டு தேய்க்கிறது. செகண்ட் ஒன் இஸ் அ
chemical exfoliation. Chemical exfoliation na enna appadina, these are mild agents, அதாவது lactic acid, salicylic acid, glycolic acid. இது எல்லாமே வந்து mild products எடுத்து when we put it on the face, அது வந்து என்ன ஆகும்னா மேலாப்ல இருக்கிற ஸ்கின்னை வந்து டிட்டாச் பண்ணிட்டு அதை வந்து ஷெட் பண்ண வைக்குது. ஸோ இது வந்து ஒரு வகையான எக்ஸ்ஃபோலியேஷன். எக்ஸ்ஃபோலியேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா வேற எதுவும் இல்லை, மேலாப்ல இருக்கிற ஸ்கின்னை வந்து ஷெட் பண்ண வைக்கிறது, கொஞ்சம் சீக்கிரமா ஷெட் பண்ண வைக்கிறது, அதுதான் வந்து எக்ஸ்ஃபோலியேஷன் சொல்றது. இது பண்ணும்போது கொஞ்சம் போர்ஸ் எல்லாம் அன்பிளாக் ஆகும். அண்ட் ஆல்சோ வந்து மேலாப்ல இருக்கிற கொஞ்சம் அந்த ட்ரை ஓல்டு ஸ்கின் வந்து விழுந்து அடியில இருந்து கொஞ்சம் புது ஸ்கின் வருதுங்கிறது தான் கான்செப்ட். Chemical exfoliation is better than physical exfoliation. ஏன்னா physical exfoliation friction கொடுக்கலாம். friction கொடுக்கும்பொழுது அதாவது வந்து ரப் பண்ணும்பொழுது பிக்மெண்டேஷன் வர சான்ஸ் இருக்கலாம். சில சென்சிட்டிவ் ஸ்கின் டைப்ஸ்க்கு இட் மே நாட் சூட் வெரி வெல், இரிட்டேஷன் கொடுக்கலாம். ஸோ இது வந்து physical exfoliation, ஸ்க்ரப்ஸ் யூஸ் பண்றது ப்ரிஃபரபிளி ரொம்ப பண்ணாதீங்க. நெவர் ஓவர் எக்ஸ்ஃபோலியேட். ஈவன் இன் சம்மர் சொல்றேன் நான், ஒன்ஸ் ஆர் மேக்ஸிமம் ட்வைஸ் a வீக் மேலே எக்ஸ்ஃபோலியேட் பண்ணாதீங்க. ஐ நோ there are a lot of people who suggest daily exfoliation. தயவு செஞ்சு பண்ணாதீங்க, இட்ஸ் டூ மச் ஃபார் த ஸ்கின். கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் வந்து இன்னைக்கு நிறைய ஹோம் பீல்ஸ் ஆர் அவைலபிள் இல்லைங்களா? lactic acid இருக்கு, glycolic இருக்கு, salicylic acid இருக்கு. You can definitely go ahead and do it. There's nothing wrong. நீங்க what you need to keep in mind is, number one, is your skin a sensitive type? sensitive skin இருந்துச்சுன்னா dermatologist recommendedவே போங்க. Don't go for any home peel online அந்த மாதிரி போகாதீங்க, ஏன்னா என்னைக்கு ரியாக்ஷன் வரும்னு தெரியாது. செகண்ட்லி வந்து choose a mild product. ரொம்ப ஹெவியா சூஸ் பண்ணாதீங்க. if you're not somebody who's used to doing home peels, please don't jump into a very heavy peel. என்ன ஆகும், ஃபேஸ் பர்ன் ஆயிடும். பர்ன் ஆயிடுச்சுன்னா தேவையில்லாம சைடு எஃபெக்ட். அதனால வந்து ஆல்வேஸ் கோ மைல்ட். மூணாவது, பிஃபோர் அ பீல் யூ ஷுட் நாட் ஹேவ் டேன். அதாவது இப்போ ஸ்கின்ல அலர்ஜி இருக்கு, இல்லைன்னா வந்து யூ ஹேவிங் ஏதோ ஒரு பயங்கர டேன் ஆயிருக்கு அப்படின்னா அதை உடனே போயிட்டு, இப்போ நேற்றுக்கே வெயில்ல பயங்கரமா போயிருக்கீங்க, இன்னைக்கு எடுத்துட்டு வந்து உடனே வந்து ஒரு பீலை போட்டீங்கன்னா பர்ன் ஆகும் ஸ்கின். ஸோ யூ ஷுட் நாட் ஹேவ் டேன் டூ மச் பிஃபோர் யூசிங் அ பீல். அது ஒன்று. நாலாவது, பீல் பண்ண அப்புறம் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் அடிக்குவேட்டா யூஸ் பண்ணணும். இது பண்ண முடியாதுன்னா பீலே பண்ணாதீங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹேவ் டு சி. ஆல்சோ ஃபார் பீப்புள் வித் சென்சிட்டிவ் ஸ்கின், ஃபார் ஆக்னே ரொம்ப அதிகமாக இருக்கிற ஸ்கின், இந்த மாதிரி இருக்கிற ஸ்கின் டைப்ஸ் வந்து தயவு செஞ்சு டெர்மட்டாலஜிஸ்டே போங்க. டோன்ட் டூ ஹோம் ரெமெடிஸ், இட் வில் நாட் ஹெல்ப். ஸோ பெட்டர் தட் யூ கோ வித் யோர் டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்டட் ப்ராடக்ட்ஸ் தேன் சூசிங் டு டூ சம்திங் யுவர் செல்ஃப். இது வந்து எக்ஸ்ஃபோலியேஷன். ஸோ கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் இஸ் ஓகே, லாக்டிக், கிளைகாலிக், சாலிசிலிக் இஸ் ஓகே, மைல்ட் பர்சன்டேஜ் இஸ் ஓகே. ஒன்ஸ் இன் 10 days மாதிரி பண்ணலாம், once in a week பண்ணலாம், you'll do fine with it. Okay, so this is about exfoliation. So இது தவிர வந்து what else do we talk about அப்படின்னு பார்த்தீங்கன்னா, hydration very very important. Okay, தயவு செஞ்சு ஒரு 2 to 3 liters of fluids, நான் வாட்டர் மட்டும் சொல்லலை, fluids, இளநீர் இருக்கு, ஜூசஸ் இருக்கு, ப்ராசஸ் ஜூசஸ் குடிக்காதீங்க. See, processed juices, அதாவது கேன்ல வரதோ டெட்ரா பேக்ல வரதோ எதுவுமே is going to contain too much of salt and too much of sugar. So avoid anything that is processed and ஒரு கேன்ல வரது வேண்டாம். அதுக்கு ஃப்ரெஷ் ஜூசஸ் ஆர் பெட்டர். அடிஷ்னலா சுகர் ஆட் பண்ண சொல்லாதீங்க, அதுலயே இருக்கிற சுகரே போதுமானது. ஸோ ஈவன் இஃப் யூ வாண்டட் a little sweeter, கொஞ்சமா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. டோன்ட் டேக் எக்ஸஸ் சுகர். ஸோ தட் இஸ் ஒன். அண்ட் பல்ப் இருக்கும்பொழுது இட் இஸ் மோர் ஹெல்தி. பல்ப் எல்லாம் எடுத்துட்டு வெறும் அந்த என்ன சொல்றது, அந்த ஜூஸை மாத்திரம் குடிக்கும்போது அதோட ஹெல்த்தும் விட்டமின்ஸும் நம்ம விட்டுறோம். ஸோ பல்பி ஜூசஸ் ஆர் ஹெல்தியர். And you can also go for இளநீர் இருக்கவே இருக்கு. It's a very healthy alternative. சீசன் ஆரம்பிச்சிருச்சு, you're going to find it everywhere. You can have இளநீர். ஒரு இளநீர் குடிங்க ஒரு நாளைக்கு. எக்ஸஸா வந்து 4 இளநீர்லாம் குடிக்காதீங்க, ஏன்னா அதுலயும் பொட்டாசியம் கண்டென்ட் இருக்கு. when you're having too much of இளநீர், potassium levels high ஆக சான்ஸ் இருக்கு. So 1 per day is more than enough. So இந்த மாதிரி fluids வந்து up till 2 to 3 liters எடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா it is not just the skin. கிட்னின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவை. Kidneys health is also dependent on how much of water you drink. So dehydration will hit all the other organs in the body, especially your kidney. So make sure you're hydrated through the day. இது தவிர வந்து, now this is the time, summer is the time that you can make maximum use of all your scarves. Okay, girls especially. உங்கள் ஸ்கார்ஃப் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க. தலையில் போட்டுக்கலாம், ஃபேஸில் போட்டுக்கலாம், நீங்கள் வந்து பாடியில் போட்டுக்கலாம், எங்கே வேணால் போட்டு யூ கேன் கவர் யுவர் செல்ஃப். இப்போ என்ன மாதிரி துணி போடலாம் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். ஓகே, இது வந்து முன்ன என்ன சொன்னாங்க, வேர் லைட் கலர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இப்போ வந்து இன்ட்ரெஸ்டிங்லி சில ரிசர்ச் என்ன காட்டிட்டு இருக்குன்னா, ஸ்லைட்லி டார்க்கர் ஷேட்ஸ் வந்து சீம் டு பி a little more protective against the sun. ஏன்னா வந்து அது என்ன பண்ணுது, லைட்டா அப்சார்ப் பண்ணிட்டு they tend to not let it go to the skin அப்படிங்கிறது ஒரு ரிசர்ச் சொல்லுது. பட் மோர் தென் த கலர், the weave of the cloth இருக்குல்ல, கலர் இஸ் நாட் ஆஸ் இம்பார்ட்டன்ட். என்ன கலர் ஆஃப் க்ளோதிங், அந்த கிளாத்தோட வீவ் ரொம்ப முக்கியம். காட்டன் க்ளோத்ஸே போடுங்க. காட்டனுமே வந்து ஸ்லைட்லி அந்த கொஞ்சம் நெருக்கி வீவ் ஆயிருக்கிற காட்டன், ரொம்ப லூஸ் வீவ் இல்லாம நெருக்கி வீவ் ஆயிருக்கிற காட்டன் வந்து இஸ் வெரி ப்ரொடெக்டிவ். அது வந்து நம்ம சன்லைட்டை உள்ள போக விடுறது இல்லை. யூபிஎஃப் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதாவது வந்து கிளாத்தோட எஸ்பிஎஃப் கண்டென்ட்.
அந்த சன்னை வந்து எவ்வளோ அது வந்து சன்லைட்டை வந்து எவ்வளோ ஹார்ம்ஃபுல் ரேஸை உள்ளே போக விடுதுங்கிறது. பட் இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் க்ளோதிங், எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் மேக் ஷூர் தட் யூ வேரிங் க்ளோஸ்லி ஓவன், அதாவது நெருக்கமாக வீவார காட்டன் க்ளோதிங் பிஃபோர் யூ கோ அவுட். ஸோ இது முக்கியம். அண்ட் சம்மரில் ரொம்ப டைட் க்ளோத்ஸ், டெனிம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்ஸாக போட்டுக்கோங்க. இட் வில் ஏரேட் பெட்டர். இல்லைன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த groin ஏரியா ஸ்வெட்டிங்னால வரது கொஞ்சம் காமனாக இருக்கும். ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப் ஃபார் ஆல் த ஒர்க்கிங் விமன், ஒர்க்கிங் லேடிஸ், and also people who are in industry where you have to wear makeup. இப்போ மேக்கப் வந்து சம்மரில் ப்ரிஃபரபுளாக அவாய்டே பண்ணிடுங்க. ஏன்னா இட் ரியலி பிளாக்ஸ் த போர்ஸ் அண்ட் அந்த ஸ்கின்னோட வந்து ஒரு ப்ரீதிங்கே இல்லாமல் அப்படியே பிளாக் பண்ணிடும் உங்களுக்கு. ஸோ மேக்கப் வந்து as much as possible அவாய்ட். பட் சரி, நீங்கள் வந்து சப்போஸ் உங்களோட ப்ரொஃபஷனும் இருக்கலாம், இல்லைனா யூ நீட் டு வேர் மேக்கப்னு இருந்துச்சுன்னா வேர் இட் ஃபார் ஷார்ட் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். எவ்வளோ நேரம் தேவையோ அவ்வளோ போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துருங்க மேக்கப்பை. நீங்கள் சூஸ் பண்ணுற மேக்கப் வந்து வேர் அ லைட் மூஸ் ஃபவுண்டேஷன். ஓகே, இப்போ வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் மேக்கப் இருக்குது. இதுலேயே வந்து லைட், மீடியம், ஹெவி கவரப்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆர் தேர். நீங்கள் ஹெவி கவரப் போக போக இன்னமும் ஹெவி ப்ராடக்ட்ஸாக இருக்கும்போது இட் ரியலி பிளாக்ஸ் த ஸ்கின். ஸோ அதனால கீப் யுவர் மேக்கப் லைட்னு நான் சொல்லும்போது ஃபவுண்டேஷனுமே வந்து மூஸ் ஃபவுண்டேஷன்ஸ்னு வருது. அதாவது வந்து லாட் ஆஃப் இட்ஸ் வெரி லைட் வெயிட் as such. ஸோ அந்த மாதிரி லைட் வெயிட் வாட்டர் பேஸ்ட் ஜெல்ஸ், வாட்டர் பேஸ்ட் ஃபவுண்டேஷன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. யோர் மேக்கப் ஷுட் சே dermatologically tested, non-comedogenic, அதாவது வந்து பிம்பிள்ஸ் கொடுக்காது அப்படிங்கிறது ஹைப்போ அலர்ஜெனிக். இந்த வார்த்தைலாம் உங்கள் மேக்கப்பில் இருக்கணும். ப்ரிஃபரபிளி வந்து வாட்டர் பேஸ்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் ஈவன் பெட்டர். ஸோ இது தவிர மேக்கப்பை க்ளீன் பண்ணும்போது, கிளென்ஸ் பண்ணும்போது யூஸ் த டபுள் கிளென்சிங் மெத்தட். அதாவது டபுள் கிளென்சிங்னா என்னன்னா, ஒரு மிசலார் கிளென்சரை வச்சு வைப் இட் ஆஃப் உங்கள் மேக்கப்பை. அதுக்கப்புறம் யூஸ் யோர் ஃபேஸ் வாஷ் அகேன் டு வாஷ் யோர் ஃபேஸ் ஆஃப். ஸோ இதுதான் டபுள் கிளென்சிங்னு சொல்கிறது. இது கொஞ்சம் டீப்பர் ரிமூவல் கொடுக்கும்போது அந்த மேக்கப் வந்து ரொம்ப தங்காது. இது தவிர வாட் யூ கேன் டூ இஸ், சின்ஸ் யூ ஸ்வெட் இல்லைங்களா, ஸ்வெட் ஆகிறது நிறைய அப்படிங்கிறதுனால உங்கள் மஸ்காராஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து உங்கள் ஐலைனர்ஸ் இருக்கலாம், இல்லைனா வந்து யோர் காஜல் பென்சில்ஸாக இருக்கலாம். சூஸ் ப்ராடக்ட்ஸ் விச் ஆர் ஸ்வெட் ப்ரூஃப், அதாவது லீக் ஆகாது அப்படிங்கிறது. ரொம்ப வந்து அதாவது வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது இட் வில் நாட் லீக் டவுன். இல்லைனா அது லீக் ஆகி அடியில் வந்து ஒரு டார்க்காக ஒரு ஸ்மட்ஜ் மாதிரி இருக்கும். அதுவே வந்து அண்டர் ஐ பிக்மெண்டேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் யூ கேன் டூ டு மேக் யோர் life and your skin feel better during summer days. Make sure that you protect yourself from the sun. அடிக்கிற வெயில்ல வெளியே போகாதீங்க. 10 o'clock to 5 o'clock முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையும் இன்டோர்ஸா பண்ண பாருங்க. அண்ட் இது ஒரு 5 நிமிஷம், எஸ்பெஷலி ஃபார் ஹவுஸ் ஒய்ஃப் சொல்றேன் நான், 10 நிமிஷம் தான், ஒரு 5 நிமிஷம் தான் அப்படின்ட்டு அடிக்கிற வெயில 12 மணிக்கு போய் துணியை காய போகாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ஓகே, ஏன்னா அந்த 10 நிமிஷம் அடிக்கிற வெயில் போறோம் உங்களுக்கு மங்கு, பிக்மெண்டேஷன், ஸ்கின் பர்ன் இது எல்லாமே நடக்கலாம். அதனால வந்து ப்ளீஸ் wear your sunscreen if you're going out and make sure that you stay hydrated and protected. Take care.